அன்பானவர்களே, நீங்க எப்போதுமே உற்சாகமா வாழணுங்க. உற்சாகத்தோட, விருப்பத்தோட, சந்தோஷத்தோட வாழணும். உங்களுக்குள்ள தனி உற்சாகம் இருக்கணும். அந்த உற்சாகம் மற்றவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க, மற்றவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. நீங்க முதல்ல உற்சாகத்தை உருவாக்கணும், உருவேற்றிக் கொள்ளணும். உற்சாகம், தெம்பு, வேகம், அந்த உற்சாகம் இருந்தால்தான் இந்த இதயம் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? நீங்க இறைவனுக்கு செய்யுங்க, எவ்வளவு ஆழமாக செய்ய முடியுமோ செய்யுங்க. அது ரொம்ப முக்கியம், இறைவனுக்கு முக்கியம். ஆனா ஒண்ணு சொல்கிறேன், உங்க இதயத்தை பாதுகாக்கிறது ஒரு பெரிய வேலை. தெரியுங்களா? உங்க இதயத்தை நீங்க எப்போதுமே பாதிக்காதபடி முதல்ல பாதுகாக்கணும். கொடுக்கிற ஒவ்வொரு வேதனையும், ஒவ்வொரு துன்பமும், ஒவ்வொரு ஏமாற்றங்களும், ஒவ்வொரு நிறைவேறாத ஆசைகளும் இதயத்தை பாதிச்சுக்கிட்டு இருக்கு. தெரியுங்களா? அது உங்களுக்கே தெரியாமல் அது ஒரு பெரிய பாதிப்பு உருவாக்குது. எப்போதுமே உற்சாகமா, சந்தோஷமா எந்த காரியம் செய்தாலும் விருப்பத்தோட செஞ்சீங்கன்னா உங்க இதயம் நல்லா இருக்கும். இல்லைன்னா இதயம் பாதிக்க ஆரம்பிக்கும். அது பாதிக்க 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 நிறைவேறாத ஆசைகள் தாக்க தாக்க அப்புறம் ஏங்க வராது ஹார்ட் அட்டாக்கு. இறைவன் உங்களுக்குள்ளாரிய இம்யூன் சிஸ்டம்ன்றது ஒண்ணு அருமையா கொடுத்திருக்கிறாரு. ஆனா உங்களுடைய எரிச்சல், கோபம், வெறுப்பு, கவலை, துன்பங்கள் உங்களையே நீங்க பாதிக்க வைத்துக் கொள்றது, உங்களுக்குள்ளாரிய எரிச்சல் உருவாக்கி கொள்றது, உங்களையே வெறுக்கிறதே அந்த இதயம் பாதிக்க ஆரம்பிக்குது. இம்யூன் சிஸ்டம் கெட ஆரம்பிக்குது. இம்யூன் சிஸ்டத்தை கெடுத்துக்காதீங்க, உங்க இதயத்தை பாதிக்க வச்சுக்காதீங்க. உங்க இதயத்தை நல்லா பக்குவமா, ஆனந்தமா, சந்தோஷமா இயங்க விடுங்க, துடிக்க விடுங்க. எப்போதுமே உற்சாகத்தோடு இருங்க.